Hi students, இப்போ மேனேஜ்மெண்ட் என்னன்னு பார்ப்போம். மேனேஜ்மெண்ட் அப்படின்னா to organize someone or something அப்படின்னா ஏதாவது ஒரு நபரையோ அல்லது விஷயத்தையோ நம்ம வந்து மேற்பார்வையிடுறது. சரியா? மேனேஜ்மெண்ட் அப்படின்னா தமிழ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தையோ அல்லது நபரையோ மேற்பார்வையிடுறது. இப்போ நான் ஒரு கம்பெனிக்கு ஓனராக இருக்கேன் அப்படின்னா என்னுடைய கம்பெனிக்கு நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அந்த ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் வந்து சரியாக வேலை செய்கிறாங்களா அப்படின்னு பார்க்கறது தான் என்னுடைய வேலை. இதை வச்சு தான் இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இந்த லெசன் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ கான்செப்ட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்க்க போகிறோம். எந்தெந்த வகையான கான்செப்ட் இருக்குது மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாடி ஆஃப் நாலேஜ். பாடி ஆஃப் நாலேஜ் அப்படின்னா நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ அந்த பிஸ்னஸ் பற்றின நாலேஜ் நமக்கு கண்டிப்பாக தேவை. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பைக் கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த பைக் பற்றின நாலேஜ் எனக்கு கண்டிப்பாக தேவை. யார் யார் எந்த மாதிரி பைக் வாங்குவாங்க அப்படின்ற நாலேஜ் எனக்கு தேவை. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க எந்த பைக் அதிகமாக விரும்புவாங்கன்னா ரேஸ் பைக்கு அதிகமாக விரும்புவாங்க. அவங்களுக்கு நான் எந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னா இந்த மாதிரி ரேஸ் பைக்கு, பல்சர், அந்த மாதிரி அப்பாச்சி இந்த மாதிரி நான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பேன். அதே மாதிரி இப்போ வயசானவங்க அவங்க எந்த மாதிரி பைக் ஓட்ட விரும்புவாங்கன்னா சின்ன பைக்கு ஓட்டிடுவாங்க, ஸ்கூட்டி அந்த மாடல். ஸோ அந்த வகையான அட்வர்டைஸ்மெண்ட் அவங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இந்த பாடி ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது நம்ம எந்த பிஸ்னஸ் பண்ணுறோமோ அந்த பிஸ்னஸ் தேவையான நாலேஜ் நமக்கு இருக்கணும்னு சொன்னாங்க. அடுத்தது மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். சரி, மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் நடத்துறோம்னா பிஸ்னஸ் மேனேஜர் வந்து சாதாரண வர முடியாது. அவங்க வந்து அதுக்கான படிப்பை படிச்சிருக்கணும். ஸோ எந்த மாதிரி படிப்பு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா அதுதான் டூல்ஸ் சொல்றாங்க. டூல்ஸ்னா எந்த மாதிரி கல்விகள் அவங்க சப்ஜெக்ட் படித்தா அவங்க பிஸ்னஸ் மேன் ஆகலாம்னு சொன்னாங்க. அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்டிங் படிக்கலாம், எக்கனாமிக்ஸ் படிக்கலாம், சைக்காலஜி படிக்கலாம். சரி, அக்கௌண்டிங் எதுக்கு படிக்கணும் உங்களுக்கு பிஸ்னஸ் மேன் இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்டாக இல்லை லாஸாக நமக்கு பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து அக்கௌண்டிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் எக்கனாமிக்ஸ் இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சொன்னீங்கன்னா நம்ம வந்து பொருளாதாரத்தில் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். எப்படி நம்ம இருக்கிறோம், நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் இருந்துச்சா இல்லை லாஸ் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி நமக்கு தேவை, அறிவு தேவை. ஸோ அந்த சப்ஜெக்ட் படிக்கலாம். அடுத்தவங்க சைக்காலஜி சொல்கிறோம். சைக்காலஜி ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக நம்ம கஸ்டமரோட மனசை நம்ம புரிஞ்சுக்க கற்றுக்கணும். அவங்க எந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் சைக்காலஜி படிக்கணும். இது எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்குள்ள வரும். சரியா? அடுத்தது செப்பரேட் டிசிப்ளின். செப்பரேட் டிசிப்ளின் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது பிஸ்னஸில். ஹெச்ஆர் சொல்லுவாங்க, ஃபினான்ஸ் சொல்லுவாங்க, மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. ஹெச்ஆர் அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதை வந்து படித்தோம்னா நம்மளுடைய எம்ப்ளாயை வந்து எப்படி ரெக்ரூட் பண்ணுறது, அவங்க எந்த மாதிரி வேலை பண்ணுறது, அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி திறமை இருக்குது, எந்த மாதிரி வேலை கொடுத்தா அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் சொல்லுவோம். அடுத்தது மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் அப்படின்னா ஒரு பொருளை வந்து யார்கிட்ட வந்து சேல்ஸ் பண்ணால் அவங்க வந்து வாங்குவாங்க, யாருக்கு அந்த பொருள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அது நாலேஜ். இது எல்லாமே வந்து மார்க்கெட்டிங். சரியா? அடுத்தது ஃபினான்ஸ். ஃபினான்ஸ் வந்து எல்லாமே என்னன்னா மணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்வாப்பு, ஹெட்ஜிங், அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் பார்க்குற விஷயம் எல்லாமே வந்து ஃபினான்ஸில் படிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷனாக ஏதாவது சூஸ் பண்ணுறதுக்கு தான் செப்பரேட் டிசிப்ளின் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மார்க்கெட்டிங் தகுந்த நாலேஜ் தான் எனக்கு இருக்கும். நான் எந்த கம்பெனியில் போனாலும் வந்து நான் சொல்லுவேன் இந்த மாதிரி சார் அந்த அந்த இடத்துல வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது நம்ம ப்ராடக்ட்டுக்கு, நம்ம போய் விற்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எந்த சப்ஜெக்ட் நம்ம படிச்சிருக்கோமோ அந்த சப்ஜெக்ட் தான் செப்பரேட் டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்பெஷலைசேஷன். ஸ்பெஷலைசேஷன்னா நம்ம செப்பரேட் டிசிப்ளின் முடிச்ச பிறகு இப்போ நான் மார்க்கெட்டிங் முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் வந்து இந்த ஸ்பெஷலைசேஷன் அழைக்கிறேன். இந்த ஸ்பெஷலைசேஷன் என்னன்னா மார்க்கெட்டிங். நான் ஒரு வேலைக்கு போகும்போது என்னுடைய ரெஸ்யூமில் என்னென்னு போனோம்னா நான் வந்து ஸ்பெஷலைசேஷன் மார்க்கெட்டிங் அப்படின்னு போடுறேன். அப்போ இருக்கும்போது அங்கே உள்ள கம்பெனி வந்து மார்க்கெட்டிங் வாண்டட் இருந்துச்சுன்னா இதை எடுத்துப்பாங்க. அப்போ நான் வந்து அங்கே போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ப்ராடக்ட்ஸ் பற்றி எனக்கு தெரியும். ஸோ எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எங்கே விற்கணும், யாருக்கு எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எனக்கு பிடிக்கும், அந்த ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். அடுத்தது கோட் ஆஃப் கண்டக்ட். சரி, வேலைக்கு சேர்ந்தாச்சு, சேர்ந்த பிறகு நடத்தினா கோட் ஆஃப் கண்டக்ட் ரொம்ப முக்கியம். பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டைமுக்குள்ளே வரணும்னா அந்த டைமுக்குள்ளே கண்டிப்பாக வந்தே ஆகும். அப்போ தான் வந்து ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். அதே சமயத்தில் ஃபோக்கஸிங் ஆன் பிஸ்னஸ். நம்ம பிஸ்னஸை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பண்ண முடியும். ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஃபீல்டில் வந்து நான் வந்து கரெக்டாக வந்து ஃபோக்கஸாக வந்து பண்ணணும், சரியாக வந்து நான் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் பிஸ்னஸ் நம்மளுடைய இடங்கள் வந்து நமக்கு பிடிக்கும். அடுத்தது ப்ரொஃபஷனல் அசோசியேஷன். சரி, ப்ரொஃபஷனல் அசோசியேஷன் அப்படின்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அவங்க வந்து எதை ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் பார்க்குறோம்ல, இந்த மேனேஜ்மெண்ட் தான் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதாவது யாரெல்லாம் பிஸ்னஸ் பீப்புள் அவங்க விரும்புகிறாங்களோ அவங்கெல்லாம் எல்லாமே கண்டிப்பாக என்ன படிச்சிருக்கணும், இந்த மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இப்படி படிச்சிருந்தா மட்டுமே தான் உங்களுக்கு பிஸ்னஸ் பற்றின நாலேஜ் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோமா பாடி ஆஃப் நாலேஜ். ஸோ இந்த நாலேஜ் இருக்கும். அதனால எல்லாருக்குமே என்ன ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னா பிஸ்னஸ் பற்றின நாலேஜ் கொடுங்க அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல்
சரி, இது எல்லாமே தான் கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து மேனேஜ்மெண்ட் இஸ் an art or science. ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து ஆர்ட் ஒரு கலையில வருதா அல்லது சயின்ஸ் ஒரு அறிவியல்ல வருதா, எதுல இது வந்து கலந்துருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மேனேஜ்மெண்ட் இஸ் an art. ஸோ மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம சயின்ஸ் மாதிரி நம்ம வந்து பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்ப்பாங்க. ஒரு பிளான்ட் இருக்கிறாங்க, அந்த பிளான்ட் எடுத்து லேபுக்கு போயிட்டு அதை இது பண்ணுறாங்க, ஸ்டார்ச்லாம் எடுத்து பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டில் வந்து நம்ம யார் இருப்பாங்கன்னா முதலாளி இருப்பாங்க, தொழிலாளி இருப்பாங்க. அவங்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4M's அப்படின்னு சொல்லுவாங்க. 4M's அப்படின்னா மென், மெஷின், மணி, மெட்டீரியல். சரி, இதை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய வேலை செய்கிறவங்க வந்து எப்படி அவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து மென். ஸோ மென் லேபர்ஸ் இருந்தால் மட்டுமே தான் பிஸ்னஸ் வந்து நம்மளால சரியாக பண்ண முடியும். அடுத்து வந்து மெஷின். மிஷின் எதுக்காக ஒரு பிஸ்னஸ்க்கு வைக்கிறோம் அப்படின்னா எல்லா வேலையுமே வந்து இப்போ நான் பைக் எக்ஸாம்பிள் சொன்னேன், பைக் கம்பெனி வச்சுக்கலாம், எல்லா விஷயமே வந்து மனுஷனால பண்ண முடியும். ஸோ மிஷினரி கண்டிப்பாக நமக்கு தேவை. அந்த மிஷினரியை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா சரியான முறையில் குட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அடுத்தது வந்து மெட்டீரியல். மெட்டீரியல்னா ஸ்பேர் பார்ட்ஸ் நமக்கு வந்து தேவை. உதிரி பாட்டுக்கெல்லாம் பைக்கு வந்து வாங்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுறது. அடுத்தது வந்து மணி. என்ன மணினா நம்ம வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது முதலீடு போடுவோம், கேபிட்டல் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சரியா, இது எல்லாமே வச்சு தான் நம்ம வந்து ஒரு லேபர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு வந்து நம்மளால சொல்ல முடியும். இப்போ நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள் சொன்னால் பார்த்தீங்களா, சயின்ஸுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக அவங்க போவாங்க, ஒரு பிளான்ட் எடுத்துப்பாங்க, அந்த லேபுக்கு போயிட்டு அந்த ஸ்டார்ச் எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா ஒரு மிஷினும் ஒரு மென் அவங்கள வச்சுக்கிட்டு அந்த மிஷினை வச்சுட்டு அந்த மேன் வந்து எப்படி வந்து ப்ரொடக்டிவிட்டியாக உற்பத்தி பண்ணுறான், அவங்களுக்கு எப்படி திறமை இருக்குது அப்படின்னு வந்து அது மூலியமாக நம்ம செக் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மேனேஜ்மெண்ட், இந்த மேனேஜ்மெண்ட் இஸ் ஆர்ட் ஆர் சயின்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா டெசிஷன் மேக்கிங் வந்து வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனேஜர் வந்து ஒரு கம்பெனி விட்டு போயிட்டாரு, புது மேனேஜர் வராதுன்னா அந்த பழைய மேனேஜருக்கும் புது மேனேஜருக்கும் ஒரே மாதிரி டெசிஷன் ஸ்கில் இருக்காது. ஒரு பழைய மேனேஜர் என்ன பண்ணியிருப்பாருன்னா வேற மாதிரி ஐடியாஸ் கொடுத்துருப்பாரு, சஜஷன் கொடுத்துருப்பாரு. அந்த புது மேனேஜர் என்ன கொடுத்துருப்பாருன்னா வேற மாதிரி ஐடியாஸ் கொடுப்பாரு, சஜஷன் கொடுப்பாரு. ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து அவங்க யோசிக்கிற சிந்தனைகள் வந்து வேற மாதிரி இருக்கு. புக்கில் வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு கொடுத்துருக்காங்க, அப்புறம் அவருடைய டாக்டர் இந்திரா காந்தி கொடுத்துருக்காங்க. எப்படி அவங்க கொடுத்துருக்காங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவங்க வந்து எப்படி டெசிஷன் மேக்கிங் எடுத்தாங்கன்னா வேற மாதிரி இருந்தாங்க, அவங்க டாக்டர் இந்திரா காந்தி எப்படி டெசிஷன் எடுத்தாங்கன்னா வேற மாதிரி எடுத்தாங்க. ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு சிந்தனைகள் இருந்திருக்கு. ஸோ அதுதான் இங்கே சொல்றாங்க. பிசினஸ்லேயும் வந்து அப்படியே தான், ஒரு மனுஷன் வந்து ஒரே மாதிரி தான் சிந்திப்பான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு சிந்தனை இருக்கு, ஒவ்வொரு திறமைகள் இருக்கு. ஸோ அவங்க டெசிஷன் மேக்கிங் வந்து வெவ்வேறு மாதிரி இருப்பான்னு சொல்ல வராங்க. ஆனால் பிசினஸ் பொறுத்தவரைக்கும் எப்பேற்பட்ட மேனேஜர் இருந்தாலும் அவங்க கடைசியாக இருக்கிற ஒரே முடிவு வந்து ப்ராஃபிட் மேக்கிங் தான். என் பிசினஸ்க்கு நான் ப்ராஃபிட் சம்பாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற முடிவில் தான் இருப்பாங்க. எதில் வேரி ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிற டெசிஷனாக வேரி ஆகுறாங்க. அடுத்தது மேனேஜ்மெண்ட் இஸ் டிஃபர் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன். சரி, அது என்ன மேனேஜ்மெண்ட் இஸ் டிஃபர் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மேனேஜ்மெண்ட் பார்த்தோம், மேனேஜ்மெண்ட்னா மேலாண்மை அப்படின்னு பார்த்தோம், ஒரு விஷயத்தை வந்து மேற்பார்வையிடுறது, சூப்பர்வைசர் பார்த்தோம். அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா நிர்வாகம் அர்த்தம் தமிழ்ல. இது எப்படின்னா மேனேஜ்மெண்ட்டுக்கும் மேலே, அதாவது ஒரு மேனேஜர் இருக்காரு, அவங்க கீழே வந்து ஒரு 1000 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட் வந்து மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா அந்த 1000 ஒர்க்கர்ஸ்க்கு வந்து வேலை கொடுப்பாரு. ஆனால் இந்த மேனேஜருக்கே வந்து ஒர்க் கொடுக்குறது அசைன் பண்ணுறது யாருன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர், அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மேலே இருக்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டர் அல்லது சிஇஓ அப்படின்னு சொல்லுவோம், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லலாம், இல்லை எம்டி மேனேஜிங் டைரக்டர் சொல்லலாம். இந்த சிஇஓ எம்டி அவங்க தான் இந்த பிஸ்னஸ்க்கே வந்து அவங்க தான் வந்து ஹெட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய வேலை என்னன்னா இந்த மேனேஜர்ஸ்க்கும் வேலை வாங்குறதுக்கெல்லாம் அவங்க தான் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் போய் பண்ணுங்க, ஒர்க்கர்ஸ்க்கு இந்த மாதிரி சொல்லுங்க, ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் இயர் காட்டிலும் இந்த இயர் நம்ம அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுறதுக்கெல்லாம் யார் சொல்லுவாங்கன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் சொல்லுவாங்க. சரி, அடுத்தது பார்க்க போகிறது மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னா சரி, இப்போ நம்ம பார்த்துட்டோம் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற ஐடியா கிடைச்சிருக்கும். ஒரு விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அதை பார்க்கறது பேர் தான் மேனேஜர், அதாவது சரியாக பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லி. சரியா, பிஸ்னஸில் வந்து இந்த ஒர்க்கர்ஸ்லாம் எப்படி ஒரு வேலையை செய்கிறாங்க, கொடுத்த வேலையை சரியாக செய்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கறது தான் மேனேஜர். இப்போ அந்த மேனேஜர் என்ன மாதிரி விஷயங்களை வந்து தனக்கு கீழே வேலை செய்கிற ஒர்க்கர்ஸை கூட்டு போகிறாரு அப்படின்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸில் கோஆர்டினேஷன், எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் வந்து முன்னிறுத்தி வைக்கிறாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா இப்போ ஒரு பைக் கம்பெனி நம்ம சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து சரியாக பண்ணவே இல்லை, பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சுமாராக இருக்குது அப்படின்னா அது வந்து ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்காது. எல்லாருமே சேர்ந்து ஒரே ஒத்துழைப்போட செஞ்சாதான் அந்த ப்ராடக்ட் வந்து நல்லபடியாக வரும். அதனால தான் கோஆர்டினேஷன் சொன்னாங்க. எல்லாரும் ஒற்றுமையாக இருங்க, ஒற்றுமையாக சேர்ந்து நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணுங்க, நல்லபடியாக ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானிங், ஆர்கனைசிங்.
எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம மனசு எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் நமக்கு தெரியவே இல்லைன்னா நம்ம வந்து சரியாக செய்ய மாட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ராசஸ் பிளானிங் பண்ணுறோம். ஸோ ஒரு பைக் கம்பெனி உற்பத்தி பண்ணுறோம், ஸோ ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு நம்ம மனசில் வச்சுக்கணும். அது எப்படி வந்து உற்பத்தி பண்ணுறோம், எந்த டைமுக்குள்ள உற்பத்தி பண்ணி முடிக்கணும், இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சோம்னா நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம். அதுதான் வந்து ப்ராசஸில் சொல்கிறாங்க. அடுத்தது பர்பஸிவ் அப்படின்னா ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு நோக்கம் அப்படின்னு இருக்கும். நோக்கமே இல்லாமல் எந்த பிஸ்னஸுமே இருக்காது. சே ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் இயரில் வந்து எனக்கு வந்து 1 கோடி ரூபா ப்ராஃபிட் ஆச்சு, இந்த வருஷம் எனக்கு 2 கோடி ரூபா ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு ஒரு நோக்கம் வச்சுக்கிறாங்க. அதுதான் பர்பஸிவ். ஏதாவது ஒரு நோக்கத்தோட பிஸ்னஸ் நடத்தணும்னு சொல்கிறாங்க. எல்லா பிஸ்னஸுக்கும் அந்த மாதிரி ஒரு நோக்கம் இருக்கும். இல்லை இன்னொரு பிஸ்னஸ் வந்து சொல்கிறாங்க, இல்லை லாஸ்ட் இயர் வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு கஸ்டமர்லாம் சொன்னாங்க, இந்த வருஷம் என்ன பண்ணணும் அதிகமாக குவாலிட்டி வந்து நம்ம ஃபோக்கஸாக இருக்கணும், இதுதான் நம்முடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. இதுதான் பர்பஸிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சோஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. சோஷியல் ப்ராசஸ் அப்படின்னு என்னன்னா, ஒரு பிஸ்னஸ் இருக்காங்கன்னா அந்த பிஸ்னஸ் வந்து வெறும் ப்ராடக்ட் மட்டுமே கொடுத்துட்டே இருக்கணும் மக்களுக்கு அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. ப்ராடக்ட் கொடுக்கணும், அதே மாதிரி அந்த கஸ்டமருடைய நம்பிக்கை தன்மைகள்லாம் வந்து நாங்கள் பிடிச்சிக்கணும். அது எப்படி பிடிப்பாங்க அப்படின்னா, யாராவது கஸ்டமருக்கு உதவி செய்கிறது, ஏதாவது ஆசிரமத்துக்கு வந்து கேஷ் செக் கொடுக்குறது, இந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய கம்பெனி நேம் வச்சு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட்ல அவங்க பேர் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கம்பெனிக்கு மேலே ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் மக்களுக்கு கிரியேட் ஆகும். சரி, கம்பெனி வந்து சொசைட்டிக்கு ஒரு கேர் எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிடைக்கும். அதனால தான் சோஷியல் ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சைக்ளிக்கல் ப்ராசஸ் அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து நம்ம முடிவு பண்ணுறோம், அந்த விஷயம் வந்து ஃபெயில் ஆகிடுது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிளான் பண்ணோம், இந்த மாதிரி இத்தனை ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். பட் அந்த எண்டுக்குள்ளே மேலே முடிக்க முடியாமல் போயிடுது. அப்படி முடிக்க முடியாமல் போகும்போது பிஸ்னஸ் பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, நிப்பாட்டிக்க மாட்டாங்க. சரி, பிளான் ஏ வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா பிளான் பிக்கு போவோம். சரி, வேற மாதிரி மார்க்கெட்டாக யோசிப்போம் அப்படின்னு சொல்லி திருப்பி எகைன் ப்ராசஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. திருப்பி ஒரு ரீதிங்கிங் பண்ணுவாங்க. திருப்பி யோசிக்கும் போது புது ஐடியா வரும். சரி, எப்படி வந்து நம்ம திருப்பி ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி பண்ணலாம், மக்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அதுதான் சைக்ளிக்கல் ப்ராசஸ் சொல்றாங்க. ஸோ இந்த சைக்ளிக்கல் ப்ராசஸ் மூலமா அவங்க திங்க் பண்ணும்போது எப்படியோ ஒரு பதில் வந்துடும். அது மூலியமா அவங்க வந்து ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணிடுவாங்க, டார்கெட்டிங் அச்சீவ் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க 1 கோடி ரூபா போன வருஷம் சம்பாதிச்ச மாதிரி இந்த வருஷம் அவங்க டார்கெட் பண்ண மாதிரி 2 கோடி ரூபா சம்பாதிச்சிருவாங்க. எதனால வருதுன்னா, இந்த மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் அவங்க சரியான முறையில் ஃபாலோ பண்ணுறது தான். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அப்புறம் கான்செப்ட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்னென்ன மாதிரி படிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். என்ன மாதிரி படித்தா நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணலாம்னு பார்த்துருக்கோம். அடுத்து செப்பரேட் டிசிப்ளின் பார்த்துருக்கோம். எந்த மாதிரி ஃபீல்டு மார்க்கெட்டிங் இருந்தால் மார்க்கெட்டிங் வந்து நம்ம வேலையில் சேர்த்துப்பாங்க அந்த மாதிரி பார்த்துருக்கோம். அடுத்தது கோட் ஆஃப் கான்டக்ட், ஒரு பிஸ்னஸில் சேர்ந்த பிறகு எப்படி நடந்துக்கணும், பஞ்சுவலாக நடந்துக்கணும், வந்து சரியான முறையில் அவங்க ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து ஒழுங்காக வந்து நம்ம வந்து நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்தது ப்ரொஃபஷனல் அசோசியேஷன், இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ரொமோட்டிங் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், யாரெல்லாம் பிஸ்னஸில் வரணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க என்ன பண்ணிக்கணும், கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் படிச்சிருக்கணும். என்னென்ன சொன்னாலும் அக்கௌண்டிங் படிச்சிருக்கணும், ஃபினான்ஸு, அந்த மாதிரி எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி படிச்சிருக்கணும், சைக்காலஜி, இந்த மாதிரி படிச்சிருக்கணும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அடுத்து வந்து மேனேஜ்மெண்ட் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் இப்போ பார்த்தோம், அந்த போர்டியும் பார்த்தோம். அடுத்தது மேனேஜ்மெண்ட் டிஃபர் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நிர்வாகம், மேனேஜ்மெண்ட் வந்து மேலாண்மை, ரெண்டுக்குள்ள வித்தியாசங்களை பார்த்தோம். மேனேஜ்மெண்ட்டோட ஒரு படி மேலே தான் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் யார் கேட்பாங்கன்னா இந்த மேனேஜர் கேட்பாங்க. இதுதான் இதுக்குள்ள கிளாஸு. தேங்க்யூ.